ஆண்டவராய் இயேசுடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கோம்னா, வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் உண்டாக்குனவரை பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கிறோம். வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் உண்டாக்குனவரை பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கிறோம். ஏனென்றால் இருதயத்தோட நினைவுகள் என்ன என்று தேவன் அறிந்திருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். மனிதன் அறிந்து கொள்ளாதது, எந்த மனிதனும் அறிந்து கொள்ளாதது தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையும் இருதயத்தில் பட்ட காயங்களையும் ஆற்ற ஒருவராக தான் முடியும். ஏனென்றால் அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் என் மகனே, உன் இருதயத்திற்குத்தான் உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக சொல்கிறார். அப்படியாக உன் இருதயம் இன்றைக்கு எல்லாம் இருந்தாலும் அந்த இருதயத்தில் ஒரு கலக்கம் ஏற்படும் போது அந்த கலக்கத்துக்கு மருந்தே இல்லை. டாக்டர் கிட்ட போவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, டாக்டர்மா நீ கவலைப்படாத இருங்க, எதை குறித்து கவலைப்படாத, எதை குறித்த மனசுல வச்சுக்காது, அது இருந்தாலுமே உனக்கு மருந்து மாத்திரம் வேண்டவே வேண்டாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த இருதயத்தில் இருக்கிற வேதனை யார் ஆற்ற முடியும்? அந்த இருதயத்தில் பட்ட காயத்தை யார் ஆற்ற முடியும்? அந்த இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை யார் ஆற்ற முடியும்? அப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். உன் இருதயத்தில் இருக்கிற வேதனை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். உன் இருதயத்தில் பட்ட காயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த இயேசு கிட்ட உங்க இருதயத்தை கொடுங்கன்னு தான் சொல்லுகிறோம். வானத்தையும் பூமியையும் மனுஷனை உண்டாக்குறவரை பத்தி தான் சொல்ல வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த பூமியில இருக்க அத்தனை மனிதர்களும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நியாய தீர்ப்புனா எனக்கு என்ன தெரியாதுங்க. நான் சம்பாதிக்கிறது தெரியும், என் வருமானம் தெரியும், எல்லாம் சொந்த பந்தம் தெரியும். ஆனா நியாய தீர்ப்பு எனக்கு தெரியாதுங்க. எல்லா மனிதனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புல எல்லா மனிதர்களும் அந்த நியாய தீர்ப்புல வந்து அடைய வேண்டும். அதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே என் ஜனத்துக்கிட்ட போய் சொல்லுங்க, அந்த நியாய தீர்ப்புல அவரை வந்து மாட்டிக்கின்ற, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, வானத்தை உண்டாக்குறவரை பத்தி தெரியாது, பூமியை உண்டாக்குறவரை பத்தி தெரியாது, மனுஷனை உண்டாக்குறவரை பத்தி தெரியாது, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரை தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாதுதான். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்ல வந்திருக்கிறோம். அவர்தான் பூமிக்கு மனுஷனா வந்தான். ஏன்னா மனுஷனுடைய இருதயத்திற்கு மனுஷனுக்கு தெரியும், அவர் மனுஷனா வந்தார். மனுஷனுடைய கஷ்டங்கள் அவரை பார்த்தார். ஏனென்றால் உன்னோட கூட இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காக எல்லாருடைய பாவங்களும் எல்லாருடைய அக்கிரமத்தையும் எல்லாருடைய சாபத்தையும் அவர் தோள் மேல் சுமந்து தீர்த்தார். ஏனென்றால் எந்த பாவமும் அறியாத அவர் மனுஷனுக்காக அவரை சிலுவையில் அறைந்தார்கள். கை செய்த பாவத்தினாலே கைகள் ஆணிகள் அடிக்கப்பட்டது, கால் செய்த பாவத்தினாலே கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது, இருதயத்தில் செய்த பாவத்தினாலே விழாவில் ஈட்டி குத்தப்பட்டது, சிந்தனை செய்த பாவத்தினாலே தலையில முள்முடி சுமத்தப்பட்டது. அப்படியாக அவருடைய ரத்தம் பூமியில எல்லா ரத்தமும் பூமியில சிந்தப்பட்டது. யாருக்காகன்னா மனுஷனுக்காக. அந்த மனுஷன் தெரிந்து கொள்ள வேண்டியதா. இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு நாள் அழிந்து போகிற வார்த்தையே அல்ல. அந்த வார்த்தையை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு அவரோடு கூட ஐக்கியம் ஏற்படும். அந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அந்த மோட்சம் தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய ராஜ்யம் குடிக்கணும்னு ஆசைப்படுறார். ஒவ்வொரு ராஜ்யத்துல மனுஷன் வந்து அடையணும்னு ஆசைப்படுறார். ஆனா மனிதனோ கடவுளை பத்தி தெரியாம இருக்கிறார்கள், இயேசு பத்தி தெரியாம இருக்கிறார்கள். அந்த இயேசு மனித குலத்துக்காக அவர் சிலுவையில சுமந்தார். அவர் ஏதோ சிலுவையில சுமந்தாருங்க, அவர் ஏதோ தப்பு செய்திருப்பார் இல்ல, நம்மளுக்காக, நம்ம கை செய்த பாவங்கள்,
நம்ம கால் செய்த அக்கிரமங்கள் நம்ம விழாவில் அவர் விழாவில் ஈட்டி குத்தப்பட்டது. எதற்காக? இருதயத்தில் செய்த பாவங்கள். எல்லா பாவத்துக்கும் அவர் பலியாயிருக்கிறார். ஏனென்றால் எந்த மனிதனுக்காக பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உலகத்திற்கு அத்தனை மனிதனுக்காக அவரே பாவத்துக்கு உள்ளானார். அவர் மேல எல்லாருடைய பாவம் வந்தது, எல்லாருடைய அக்கிரமம் அவர் மேல வந்தது, எல்லாருடைய சாபம் அவர் மேல வந்தது. அந்த சாபத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர் தேர்ந்தார். அந்த இயேசுவை நீங்க விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவருக்குள் வாழும் போது, அவரோடு போய் இருக்கும் போது அந்த நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், அந்த மோட்சம் உங்களுக்கு தாங்க இருக்குது, ஒவ்வொருவருக்காக இருக்குது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் இருதயத்தில் இருக்கிற வேதனையை இயேசுவிட்ட சொல்லு. இயேசு மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். நீ தனிமையா அழுது கொண்டிருக்கலாம், நீ தவித்துக் கொண்டிருக்கலாம், நீ வேதனையா இருக்கலாம். ஒரு நாள் நீ தனிமையா இருக்கும் போது, எனக்கு யாருமே இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்வார் இல்லை, அந்த நேரத்தில் நீ ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடு. அவர் விடுதலை கொடுப்பார். தேவன் ஊழியம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.